ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் கூழ் ஊற்ற போகிறோம். ஸோ கூழ் ஊற்றும் போது என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே மார்னிங் 5 o'clock ஃபஸ்ட்டு எழுந்தோன்னா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் பண்ணிட்டேன். பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குங்கும மஞ்சள் வச்சுட்டு கீழ் வீட்டுக்கு போயிட்டேன். நான் ரெடி ஆகிறதுக்குள்ளேயே அத்தையும் சின்னத்தையும் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண வேண்டிய வெஜ்ஜஸ்லாம் பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. வெங்காயம் கட் பண்ணுறது நிறைய இருந்துச்சு. ஸோ கட் பண்ணிடலான்னு கட் பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் ஹஸ்பண்டை ஈஸியாக அழ வைக்கணுமா? வெங்காயத்தை கட் பண்ணி தர சொல்லுங்கள், கண்டிப்பாக அழுதுருவாங்க. நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டோம். எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தாளித்து கருவாட்டு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஆனியன் டொமேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயிலே வெஜிடபிள்ஸ் போட்டு வதக்கிட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருவோம். இப்போ நிறைய குவான்டிட்டி செய்கிறதால இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஹஸ்பண்ட் அவரோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. தோரணம் கட்டிட்டு இருந்தார். சைட் கேப்பில் நான் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. பொங்கல் சாப்பாடு வைக்கிறதுக்காக முரத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இருந்தேன். நான் 5 குங்குமம் போட்டு வச்சேன். அப்புறம் சின்னத்தை 3 தான் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஹெல்ப் பண்ணாங்க. கூழ் பானைக்கும் சேர்த்து பொட்டு எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். போகிறதுக்கு தேவையான எல்லா சமையலும் ரெடி ஆகிடுச்சு. கருவாட்டு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு, பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு, கீரையும் ரெடி ஆகிடுச்சு. முக்கியமாக நம்ம மெயினான ஹீரோ கூழும் ரெடி ஆகிடுச்சிங்க. ஹீரோ லிஷானை எழுப்பி குளிக்க வைக்கலான்னு எழுப்ப போனால், நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு தூங்கிட்டு இருக்கேன். அப்படி இப்படி கொஞ்சம் எழுப்பி ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இப்போ தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. என்னன்னா, வேஷ்டி கட்ட மாட்டேன், பேண்ட்டு தான் வேணும்னு அடம்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். இந்த காலத்து பசங்க எல்லாமே அடம்பிடிச்சு சாதிச்சிட்றாங்க. அந்த காலத்தில் நமக்கெல்லாம் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி விடுவாங்க, அதை போட்டுட்டு ஹாப்பியாக ஊரை சுற்றி வரும். அதெல்லாம் நம்ம ஜென்ரேஷனோட முடிஞ்சிடுச்சு. சரி, நம்ம கதைக்கு வரும். அப்புறம் அவன் ஆசைப்பட்ட பேண்ட்டை போட்டு விட்டாங்க. பேண்ட்டு ஷர்ட்லாம் போட்டு விட்டதுக்கப்புறம் அவனே ஒரு போஸ்ட் கொடுத்தான் பாருங்க. எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க. சாத்துக்குடி எங்கள் மரத்தில் காய்ச்சதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டைம் 8:30 தாங்க. அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு கூழ் ஊற்றி குடிச்சிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்றைக்கி வர முடியல. ஏன்னா எங்கள் ஊர்லேயும் அன்றைக்கி தான் கூழ் ஊற்றுறாங்க. இதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். நானே எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டேங்க. ஹஸ்பண்ட் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ், ப்ரான், மட்டன், டக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அத்தையும் சின்னத்தையும் வாங்கிட்டு வந்த நான்வெஜ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஃபிஷ் குழம்புக்கும் ப்ரான் கிரேவி செஞ்சுட்டு இருந்தேன். கூட ஊர்வலம் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மேலே சவுண்டு கேட்டதும் என் பையன் குஷியில் டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டான். பக்கத்து வீட்டில் எல்லாம் அவனோட டான்ஸை பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. லஞ்சும் ரெடி பண்ணிட்டோம். ஃபிஷ் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருந்துச்சு. அதில் கொத்தமல்லி போட்டதும் அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க. தென் வீட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பொங்கல் கோவிலையும் வைக்கலாம், பட் நாங்கள் வீட்டில் வச்சோம். அப்புறம் ஆஃப்டர்நூன் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கி எழுந்துச்சிட்டு சாமி பார்க்க கோவிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சோம்ல, அந்த சாரீ தான் அன்னைக்கு கட்டிட்டு போனேன். சூரிய வம்சம் படத்தில் சனி ஞாயிறானா சென்ட்ராஸை கையிலே பிடிக்க முடியாது சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தாங்க. எங்கள் ஊரில் எதனா ஒரு விசேஷம்னா என் ஹஸ்பண்டை கையிலே பிடிக்க முடியாதுங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க.